வெல்கம் டு தமிழ் காவியம். அது தாமாவும் சூரியவர்மனும். தாமாவை பார்த்தவுடன் அபிமன்யு வேகமாக ஓடி வந்தான். ஆச்சாரியரே, என் பாட்டி எங்கே? அவர் எப்படி இருக்கிறார்? அவருக்கு எதுவும் ஆகவில்லைதானே? அவரை யாரும் கூட்டி செல்லவில்லைதானே? சொல்லுங்கள். அபிமன்யுவின் வார்த்தைகள் தாமாவை கலங்க வைத்தது. ஆனால் அதற்குண்டான பதில்கள் தாமாவிடம் இல்லை. அதே நேரத்தில் தாமாவிற்கு பயம் அதிகமானது. எங்கு அவன் திரும்பி இந்திரபுரிக்குள் நுழைந்து விடுவானோ என்று அவர் பயந்தார். உத்தமராயரும் நரசிம்மரும் செய்த துரோகத்தை உணர்ந்த பிறகு அபிமன்யு மீண்டும் இந்திரபுரிக்குள் காலடி எடுத்து வைப்பதை தாமா விரும்பவில்லை. அதோடு அபிமன்யு மீண்டும் பிரம்மபுரியை நோக்கி சென்றால் பூதகேசியின் கைகளில் கூட மாட்ட வாய்ப்பிருக்கிறது. பூதகேசியிடம் மட்டும் அபிமன்யு மீண்டும் மாட்டிவிட்டான் என்றால் அவனை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பது அவருக்கு தெரியும். தாமா அமைதியாக நின்றாள். வத்சலா அபிமன்யுவை அமைதிப்படுத்தினாள். அபிமன்யு, உன் பாட்டி உதரபுரி சாம்ராஜ்யத்தில் இருக்கிறாள். அவர்களது இலக்கு உன் பாட்டி அல்ல, நீ. அதனால் உன்னை பிடிக்கும் வரை அவர்கள் உன் பாட்டியை ஒன்றும் செய்ய மாட்டார்கள். அவர் நன்றாக இருப்பார் என்றாள். வத்சலா என்னதான் அவனை சமாதானப்படுத்த முயன்றாலும் அவனது கவலை கரையவில்லை. அபிமன்யுவின் கண்களில் கோபம் தெரித்தது. அவனது ரத்தம் கொதித்தது. அவனது நரம்புகள் புடைத்தது. அவனது உடலில் இருந்து அதீத சக்தி வெளியேற ஆரம்பித்தது. அவன் வேகமாக அங்கிருந்து பாய நினைத்தான். வத்சலா அவனை தடுத்து நிறுத்தினாள். அபிமன்யு, கொஞ்சம் அமைதியாக இரு. நீ உனது சக்தியை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அதுவே உன்னை கொன்றுவிடும் என்று எச்சரித்தாள். அதைக் கேட்ட அபிமன்யு நடுங்கும் குரலில், இப்போது நான் என்னதான் செய்ய வேண்டும்? நான் ஒரு சாதாரண சிறுவனாக சுற்றித் திரிந்தேன். என் தந்தை யார் என்று தேடினேன். என் தந்தை ஒரு மாவீரர் என்று தெரிந்து கொண்டேன். ஆனால் அவரிடம் இருந்து என்னால் எதையும் கற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இருந்தது என்று சொன்னார்கள். ஆனால் அது இருந்த திசை எதுவென்று கூட என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போது என் பாட்டியை யாரோ கடத்தி சென்று விட்டார்கள். அவரை என்னால் காப்பாற்றக்கூட முடியவில்லை. எதையுமே செய்ய முடியாத என்னை போன்ற கையாளாத வீரனெல்லாம் ஏன் இந்த பூமியில் இருக்க வேண்டும்? என்னால் என்னை கூட காப்பாற்ற முடியவில்லை. நான் எப்படி என் ராஜ்யத்தை காப்பாற்றுவேன் என்று கத்தினான். அவனது இதயம் உடைந்தது. அவனது கண்கள் சிவக்கும் வரை அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அப்போது அபிமன்யுவின் தோளில் ஒரு கை பட்டது. அது வத்சலாவின் கை அல்ல, அருந்ததியின் கை. அவளை பார்த்த அபிமன்யு, உனக்கு என்ன வேண்டும்? என்னிடம் இருக்கும் பிரம்மசக்கர நுட்பம்தானே, அதையும் எடுத்துக்கொள். அது மட்டும் ஏன் என்னிடம் இருக்க வேண்டும் என்று கத்தினான். அருந்ததி தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு, அபிமன்யு, இந்த உலகத்தில் எதுவும் அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது. நீ உன் குடும்பத்தையும் உன் சாம்ராஜ்யத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுதியானவனாக நீ மாற வேண்டும். இந்த உலகில் நீ அறிந்ததை விட அறியாதது ஏராளம். உன்னை சுற்றியிருக்கும் ரகசியங்கள் ஏராளம். அதையெல்லாம் நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நீ உயிரோடு இருக்க வேண்டும். அப்போதுதான் நீ யார், உன் எதிரி யார், உன் துரோகி யார் என எல்லாவற்றையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். பின்னர் உலகை வெல்ல முடியும். வியர்வையும் இரத்தமும் சிந்தாமல் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியாது அபிமன்யு. இந்த உலகில் தோன்றிய ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தின் அடித்தளத்திலும் ஒருவனது அழுகை இருக்கத்தான் செய்யும். உன் சாம்ராஜ்யத்திற்கு அடியில் உன் அழுகை இருக்க வேண்டும் என்றால் நீ அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராக வேண்டும் என்று கூறினார். அருந்ததி திடீரென ஏன் அபிமன்யு மீது அக்கறை காட்டுகிறாள்? அவள் எந்த ரகசியங்களை பற்றி பேசுகிறாள்? இந்த கேள்விகள் அனைத்திற்குமான பதில்களை கண்டுபிடிக்க மர்மம் நிறைந்த சிலிர்ப்பூட்டும் கதையான இந்திரஜித் தி டிவைன் வாரியரின் அடுத்த எபிசோடை பாக்கெட் எஃப்எம்மில் கேளுங்கள். தன்னை விட்டு பிரிந்த உண்மையை அவனால் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அருந்ததி அவனை ஆறுதல் படுத்த முயன்றார். ஆனால் அபிமன்யு கொஞ்சம் கூட அசையவில்லை. அவனது பார்வை வெறுமையாக இருந்தது. அங்கிருந்த அனைவருக்கும் நிலைமை எவ்வளவு மோசமாகி விட்டது என்பது நன்றாக புரிந்திருந்தது. அவர்களால் திரும்பி பிரம்மபுரிக்கு போக முடியாது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதும் தெரியவில்லை. அபிமன்யுவின் ரகசியம் வெளிப்பட்டு விட்டது. இனி அவனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த உண்மைதான் அங்கிருந்த அனைவரையும் பேச முடியாத அளவுக்கு உறைய வைத்திருந்தது. எந்த நேரத்திலும் எங்கிருந்தும் வேண்டுமானாலும் மாய மிருகங்கள் தாக்க வரக்கூடிய அந்த மலைமேட்டில் அவர்கள் அனைவரும் ஒரு சிறிய நெருப்பைச் சுற்றி அமர்ந்திருந்தனர். அனைவரும் எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தனர். அப்பொழுது
அந்த அமைதியை கலைக்கும்படி அருந்ததி அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நீ குழம்பி நிற்கிறாய் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் உனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதை முதலில் தெரிந்து கொள். அப்போதுதான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதும் உனக்கு தெளிவாகும். உன் குடும்பத்திற்கும் உன் ராஜ்யத்திற்கும் என்ன ஆனது என்பதை நீ தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கான முதல் புள்ளி தாமா. அவரிடமிருந்து தொடங்கு. அந்த சூழலில் நண்பர்கள் யார், எதிரிகள் யார் என்பதையே அபிமன்யுவால் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவனுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக தெரிந்தது. தாமா அவன் வாழ்க்கையில் நுழைந்தது தற்செயலானது அல்ல. இவை அனைத்திற்கு பின்னாலும் ஒரு சொல்லப்படாத கதை இருக்கிறது. தாமா நீண்ட பெருமூச்சு விட்டார். கடந்த காலம் மிக கொடியது அபிமன்யு. அதை முழுதாய் தெரிந்து கொள்ள நினைத்தால் அது உன்னை எரித்துவிடும். ஏனென்றால் அது என்னை அப்படித்தான் எரித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் நடந்தது, என்ன நடந்தது என்று தெரியாமல் நான் தலையை பீத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு காலத்தில் இந்த பூமிக்கு மேல் இருந்த அனைத்து தேசங்களும் அவரவர் வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தனர். ஒவ்வொருவரும் போட்டி போட்டு முன்னேறிக் கொண்டிருந்தனர். சக்தி வாய்ந்தவர்களாக மாற தங்கள் உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் பணயம் வைக்க எழுச்சிமிக்க வீரர்கள் நிறைந்த கூட்டம் ஒன்று அந்த சமயத்தில் தயாராக இருந்தது. அதில் நான், உன் தந்தை மற்றும் நரசிம்மரும் அடக்கம். நாங்கள் மூவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம். உன் தந்தையை இடியின் கடவுளாக அனைவரும் கருதினர். அதற்கு காரணம் அவரது மின்னல் சக்திகள் மிக கொடூரமானவையாக இருந்தன. அதை எதிர்த்து நிற்க ஒருவன் பிறந்து வர வேண்டும் என்று கூறும் அளவிற்கு இருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருந்த அபிமன்யுவின் கை மெதுவாக இறுக்கமடைந்தது. தந்தை என்ற சொல்லே அவனுக்கு இதுவரை ஒரு நிழல்தான். இப்போது அந்த நிழல் உருவம் எடுக்க ஆரம்பித்தது. அவன் மீண்டும் தாமாவை பார்க்க அவர் மேலும், நான் ஒரு பஞ்சபூத வீரன். பலமுறை உன் தந்தைக்கு எதிராக சண்டையிட்டு அவரது இடியின் சக்தியை தகர்த்தெறிய முயற்சித்திருக்கிறேன். ஆனால் ஒருமுறை கூட வெற்றி பெற்றதில்லை. உன் தந்தையின் கீழ் இயங்கிய ரகுநந்த பேரரசு எதிரிகளால் துளைக்க முடியாத இரும்பு ராஜ்யமாக இருந்தது. அதற்கு காரணம் உன் தந்தை உருவாக்கிய ஒரு அற்புதமான திட்டம். அவர் ஒரு உறுதியான கூட்டணியை கட்டமைக்க முடிவு செய்தார். ஒரு தேசம் தனியாக இருந்தால் அதை கைப்பற்ற 1000 பேரரசுகள் வரும். அதுவே 5 பேரரசுகள் ஒரு கூட்டணியின் கீழ் இருந்தால் அதைத் தொட சக்தி வாய்ந்த பேரரசுகள் கூட பயப்படுவார்கள் என்று உன் தந்தை முடிவெடுத்தார். அதற்காக அப்போதைய இந்திரபுரி பேரரசின் அரசர் வாயுதேவர், காலக்ரோதர் மற்றும் சிலருடன் இணைந்து ஒரு ஒருங்கிணைந்த ராஜ்யத்தை கட்டமைத்தார். அவர்களது கூட்டணி ராஜ்யம் எதிரிகளின் சிம்ம சொப்பனமாக இருந்தது. ஒருவரால் கூட ஒரு பிடி மண்ணை கூட கைப்பற்ற முடியவில்லை. எல்லாம் சரியாக போய்க் கொண்டிருந்த வேளையில் திடீரென்று காற்று திசை மாறியது. எங்கிருந்தோ ஒருவன் வந்தான். இப்போது வரை அவன் யார், அவன் பெயர் என்ன, அவன் நோக்கம் என எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் அவன் இந்த கூட்டணி சாம்ராஜ்யத்தை தடுக்க ஒரு பேரழிவு சாம்ராஜ்யத்தை கட்டமைத்தான். அதற்குள் உதிரபுரி சாம்ராஜ்யம், பாதாள சாம்ராஜ்யம், காட்டேரிகள் கூட்டம் என பலரை இணைத்தான். அவனது ஒரே நோக்கம் உனது தந்தையின் படையை நிர்மூலமாக்குவது. அதை அறியாத உன் தந்தை கூட்டணி சாம்ராஜ்யத்தோடு சேர்ந்து பேரழிவு சாம்ராஜ்யத்தை எதிர்கொண்டார். போர் தொடங்கியது. அனைவரும் மூர்க்கமாக தாக்கிக் கொண்டிருந்தனர். நானும் உன் தந்தையின் பக்கத்தில் நின்று போர் புரிந்தேன். அப்போதுதான் விசித்திரமான ஒன்று அரங்கேறியது. உன் தந்தையின் கூட்டாளியாக இருந்த வாயுதேவர் எதிரிகளுடன் கூட்டணி சேர்ந்தார். அபிமன்யு திடுக்கிட்டு தாமாவை பார்த்தான். துரோகம் என்ற வார்த்தை அவனது நெஞ்சில் குத்தியது. தன் தந்தை பற்றிய ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு ஆச்சரியத்தையும் வருத்தத்தையும் தந்தது. ஆழ்ந்த பெருமூச்சு விட்ட தாமா அபிமன்யுவை பார்த்து, அதன் பிறகுதான் அனைத்தும் மாறியது. அந்த சமயத்தில் நான் வாயுதேவரை எதிர்த்து நின்றேன். அவன் ஒரு மர்ம முத்திரையை செயல்படுத்தி என் சக்திகள் அனைத்தையும் பூட்டினான். அவன் என் மீது தொடுத்த தாக்குதலில் மயங்கி விழுந்த நான் மீண்டும் கண் விழிக்க 3 நாட்கள் எடுத்தது. நான் எழுந்து பார்த்தபோது எல்லாம் மாறியிருந்தது. ரகுநந்த சாம்ராஜ்யத்தை காலக்ரோதன் கைப்பற்றியிருந்தான். உன் தந்தையை காணவில்லை. என்ன நடந்தது, யார் யாரை கொன்றது என்று எனக்கு எதுவும் தெரியவில்லை. நான் உதவிக்காக நரசிம்மரை தேடிச் சென்றேன். அவன் நிலைமை கைமீறி சென்று விட்டது. எதிரிகள் நாம் தொட முடியாத இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை அழிக்க நாம் வளர வேண்டும். அதற்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்று கூறினான். அதன் பிறகு அவன் இந்திரபுரியின் பாதுகாவலன் என்ற பொறுப்பை ஏற்றான்.
நான் என் முத்திரையை உடைக்க வழி தேடி அலைந்து கொண்டிருந்தேன். இன்று மாறும், நாளை மாறும், உன் தந்தை வருவார் என்று நாங்கள் காத்திருந்தோம். நாட்கள் மாதங்களானது, மாதங்கள் வருடங்களானது. ஆனால் இன்று வரை அவர் வரவில்லை. அவர் வரும் வரை உன்னை ரகசியமாக பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எண்ணம். ஆனால் அதற்குள் நிலைமை இப்படி மாறிவிட்டது. இனி நம்மால் காத்திருக்க முடியாது. நாம் பதிலை தேடி ஓட வேண்டும். உன் தந்தைக்கு என்ன ஆனது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முதலில் அந்த மர்ம மனிதர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு வாயுதேவரை பிடிக்க வேண்டும். ஆனால் அதற்குண்டான வலிமை இப்போது எனக்கு இல்லை, உனக்கும் இல்லை. இப்போது நம்மால் முடிந்தது எல்லாம் காத்திருப்பது மட்டுமே என்ற தாமாவால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவரது கண்களில் ஒரே நேரத்தில் கோபமும் அழுகையும் சேர்ந்து வந்தது. அபிமன்யு முதல் முறையாக தன் தந்தையை பற்றிய சிறு தகவலை கேட்டான். அதுவே அவனுக்குள் காட்டாறு பாய்ந்ததைப் போல இருந்தது. அவனுக்குள் உணர்ச்சிகள் பொங்கி எழுந்தன. அவன் முகம் இருண்டு போனது. அவன் கைமுஷ்டிகளை இறுக்கி பிடித்தான். ஒரு காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்த தன் குடும்பம் ஒரு நொடியில் சிதைந்து விட்டது என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காலகுரோதன் என்ற வார்த்தையை கேட்டதும் அபிமன்யுவின் பார்வை அருந்ததி பக்கம் திரும்பியது. அருந்ததி அபிமன்யுவை பார்த்து, காலகுரோதன் என் சகோதரன்தான். ஆனால் அவன் பேராசைப்பட்டு ரகுநந்த பேரரசை கைப்பற்றவில்லை. அதை அழிவிலிருந்து காப்பாற்றவே அதை செய்தான். ஒருவேளை நீ என் சகோதரனை நேரில் சந்தித்து அவனிடம் எதையாவது விசாரிக்க விரும்பினான். அவன் நிச்சயமாக தனக்கு தெரிந்ததை கூறுவான். ஆனால் இப்போது அவன் அசுரபுரியில் இல்லை. அவன் கூடிய விரைவில் திரும்புவான். அப்போது உன்னை பற்றியும் தீபவதி பற்றியும் உங்கள் மீது உதிரபுரி தொடுத்த தாக்குதல் பற்றியும் நான் கூறுகிறேன். அதுவரை நீ காத்திரு. அதற்கு முன்னர் உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் நீ அசுரபுரிக்கு வரலாம் என்று கூறி ஒரு இரத்தினக் கல்லை அவனிடம் கொடுத்தார். இந்த கல்லை காட்டினால் அசுரபுரிக்குள் நுழைவதற்கான அனுமதி உனக்கு வழங்கப்படும். ஆனால் நான் இப்போது கிளம்பியாக வேண்டும். உனக்கு என்ன தேவை என்றாலும் என்னை தொடர்பு கொள் என்று கூறியவள் வானத்தை நோக்கி பறந்தாள். எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சூரியவர்மன் அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, நடந்தவற்றை பற்றி யோசித்து எந்த பலனும் இல்லை. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசி. நீ உன்னை மேம்படுத்த வேண்டும். அதற்கு உனக்கு ஒரு இடம் தேவை. அதுவும் உனக்கு தேவையான மூலிகைகள், மந்திர கற்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இடம் எங்கள் சந்திரபுரி சாம்ராஜ்யம்தான் என்றார். சந்திரபுரி சாம்ராஜ்யம் என்ற பெயரை கேட்டவுடன் தாமாவின் முகம் மாறியது. அவர் திரும்பி சூரியவர்மனை பார்த்து, உங்கள் சிற்றரசு சந்திரபுரி சாம்ராஜ்யத்தோடு எப்போது சேர்ந்தது என்று அதிர்ச்சியுடன் கேட்டார். தாமாவிற்கு எப்படி பதில் சொல்வது என்று சூரியவர்மனுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் தாமாவின் வார்த்தைகள் மூலம் அவருக்கு சந்திரபுரி சாம்ராஜ்யத்தோடு ஏதோ சொல்ல முடியாத பிணைப்பு இருப்பதை அவர் அறிந்து கொண்டார். வத்சலா தாமாவை பார்த்து, எங்களது வைரபுரி சிற்றரசு சந்திரபுரியில் உள்ள சக்தி வாய்ந்த குழுக்களில் ஒன்றாகும். நாங்கள் தனியாக ஒரு பெரிய வர்த்தக மையத்தை நடத்துகிறோம். வைரபுரி முழு சந்திரபுரி சாம்ராஜ்யத்திலும் பெயர் பெற்ற வர்த்தக நகரம். அங்கு கிடைக்காத பொருளே இல்லை. ஒருவன் தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் வைரபுரியை விட சிறந்த இடம் வேறு எதுவும் இல்லை என்றார். இதைக் கேட்ட தாமா கவலையுடன், சந்திரபுரி சாம்ராஜ்யம் உதரபுரியோடு ரகசியமாக உறவாடிக் கொண்டிருக்கிறது. சந்திரபுரி முழுக்க உதரபுரியின் ஆட்கள் ஊடுருவியிருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் அபிமன்யு அங்கு சென்றால் அது அவன் உயிருக்கே ஆபத்தாய் முடியலாம். உடனே வத்சலா, இல்லை, அபிமன்யுவை பற்றி உதிரபுரியை சேர்ந்த சிலருக்கு தெரிந்து இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த உதிரபுரிக்கும் தெரியும் அளவிற்கு அவன் வலிமையான உருவம் அல்ல. அவன் தெருவில் நடந்து சென்றால் கூட அங்கு யாரும் கவனிக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு மக்கள் பரபரப்பாக ஏங்கிக் கொண்டிருக்கும் நகரம் அது. அவன் ஒன்றும் உங்களைப் போல சக்தி வாய்ந்தவன் அல்ல. அவன் கஜவீர நிலையை கூட முடிக்காத ஒரு அரைகுறை வீரன். அதனால் அவன் அங்கு இருப்பதால் அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. அவன் பிரம்ம சக்கரத்தை செயல்படுத்தாத வரை அபிமன்யு என்றொருவன் வைரபுரியில் சுற்றித் திரிகிறான் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இவர்கள் பேசிய எந்த பேச்சும் அபிமன்யு காதில் விழவில்லை. அவன் மனம் முழுக்க பூதகேசிதான் இருந்தான். பூதகேசி, ஒரு நாள் நான் உன்னை தேடி வருவேன். அன்றுதான் உனது கடைசி நாள் என்று தனக்குள் முணுமுணுத்தான். தாமாவிற்கு இப்போதைக்கு வேறு வழி தெரியவில்லை. அதனால் அவர் சரி என்று தலையாட்டினார். அதைக் கேட்டவுடன் சூரியவர்மன், சரி, அடுத்து நாம் இங்கிருந்து புறப்படுவதற்கான வேலையை துவங்க வேண்டும். இங்கிருந்து மேற்கு நோக்கி பயணித்தால் 9 நாட்களில்
நம்மால் ஆரவள்ளி மலைத்தொடரை தாண்டிவிட முடியும். அதன் பிறகு ஒரு மந்திர பறவையை பிடிக்க வேண்டும். அதன் மூலம் நாம் சந்திரபுரி சென்று விடலாம் என்றார். அனைவரும் தலையசைத்தனர். சரி, அப்படியென்றால் இன்று இரவு இங்கேயே தங்கியிருந்து காலையில் புறப்படலாம். நெருப்பையும் உணவையும் நான் ஏற்பாடு செய்கிறேன். அதுவரை கொஞ்சம் கவனமாக இருங்கள். இங்கே இருக்கும் அமைதி என்னை உறுத்துகிறது. இங்கு வந்ததில் இருந்து நான் ஒரு மிருகத்தை கூட பார்க்கவில்லை. அது என்னை மிகவும் உறுத்துகிறது என்று சூரியவர்மன் சந்தேகத்துடன் கூறினார். அபிமன்யு தனது கவனத்தை வேறு எதிலாவது திசை திருப்ப முடிவு செய்தான். துயரத்தில் இருந்து தப்பிக்க அவன் பயிற்சியை தேர்ந்தெடுத்தான். மெதுவாக கண்களை மூடி தனது சக்திகளை அடக்கிக் கொண்டு பயிற்சியை ஆரம்பித்தான். அவனை சுற்றியிருந்த மற்றவர்கள் சோர்வுடன் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் சராயு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். திடீரென்று அவன் விழித்தெழுந்தான். அந்த கணமே தன் ராட்சத வடிவத்தை எடுத்தான். ஏதோ ஒன்று தவறாக இருப்பதை சராயுவின் உள்உணர்வு உணர்த்தியது. அவன் அவர்கள் தங்கியிருந்த இடத்தைச் சுற்றி எச்சரிக்கையுடன் ஆராய ஆரம்பித்தான். மணல் மேட்டை தனது வாளால் தட்டி ஒவ்வொரு அசைவையும் சோதித்து பார்த்தான். அதைக் கண்டதும் தாமாவும் வத்சலாவும் தீவிரமடைந்தனர். இங்கே உண்மையில் ஏதோ இருக்கலாம் என்ற சந்தேகம் அவர்களுக்குள் எழுந்தது. தாமா தன் சக்தியை பயன்படுத்தினார். அந்த இடத்தை கவனமாக ஆராயத் தொடங்கினார். இங்கே ஒரு ஆபத்தான சக்தியை என்னால் உணர முடிகிறது, ஆனால் அதை பார்க்க முடியவில்லை என்று அவர் தாழ்ந்த குரலில் சொன்னார். அதே நேரத்தில் அபிமன்யு தனது முழு கவனத்தையும் பயிற்சியில் செலுத்தியிருந்தார். அதனால் அவன் இதை கண்டு கொள்ளவில்லை. நேரம் மெதுவாக நகர்ந்தது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கடந்தது. தாமா அந்த இடத்தை முழுவதுமாகச் சோதித்தார். ஆனால் எந்த மிருகமும் இல்லை, எந்த எதிரியும் இல்லை. எதுவும் தெரியாமல் போனதால் அவர் விரக்தியுடன் மெதுவாக தரையில் அமர்ந்தார். அப்போது சூரியவர்மன் ஒரு மிருகத்தை வேட்டையாடி உணவுக்காக கொண்டு வந்தார். அனைவரும் உணவு உண்டு விடியும் வரை அங்கேயே தங்கினர். இரவு முழுவதும் அபிமன்யு பயிற்சியே ஒன்றே கதி என்று இருந்தார். தாமா அடிக்கடி அவனை பார்த்து கொண்டிருந்தார். மெதுவாக இரவு கடந்தது. கிழக்கில் சூரியன் எழுந்தது. சூரிய ஒளி அபிமன்யுவின் முகத்தில் விழுந்ததும் அவன் உடனே எழுந்தான். வத்சலா அவனை பார்த்து, இப்படியே சிறிது தூரம் நடந்தால் நாம் இந்திரபுரி பேரரசின் மேற்கு எல்லையை தாண்டி விடலாம். அந்த எல்லையை தளபதி சுகானா காவல் காக்கிறார் என்று நினைக்கிறேன். சரிதான தாமா என்று கேட்டார். அதற்கு அபிமன்யு விரக்தியுடன், ஆனால் இந்த எல்லையை தாண்டி நாம் எப்படி போவது? உங்கள் இடத்தை எப்படி அடைவது? என்னால் அதிக தூரம் பறக்க முடியாது. என் சக்திகள் இன்னும் அந்த நிலையை எட்டவில்லை என்று சொன்னான். அவன் தனது பலவீனத்தை நினைத்து வெட்கப்பட்டான். அதற்கு வத்சலா, முதலில் எல்லாவற்றிற்கும் உன்னை நீயே குறை சொல்வதை நிறுத்து. நீ மட்டுமல்ல, வேட்டையரால் கூட அதிக தூரம் பறக்க முடியாது. அதற்கென்று சில மூலிகைகள் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் நேரத்தில் உன்னை நீயே திட்டிக் கொள்ளாமல் என்ன செய்யலாம் என்பதை பற்றி மட்டும் யோசி என்றாள். அப்போது தாமா கவலையுடன், ஆனால் நானும் அபிமன்யுவும் எப்படி பேரரசை தாண்ட முடியும்? எங்களை யாராவது அடையாளம் கண்டு கொண்டால் நாம் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வோம் என்றார். கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கும் அபிமன்யுவுக்கும் வேறு ஒரு ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறேன் என்று சூரியவர்மனை பார்த்தாள். அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பதை புரிந்து கொண்ட சூரியவர்மன் அபிமன்யுவிடம் ஒரு கருப்பு மாத்திரையை நீட்டினார். அபிமன்யு ஆச்சரியத்துடன் பார்த்தான். இது எதற்கு? இது உன் நல்லதற்குதான். இது உன் உருவத்தை மாற்றும் ஒரு அற்புத சக்தி. முதலில் இந்த மாத்திரையை உன் சக்தியோடு கலந்து அதை முழுவதுமாக மறைக்கும். அதுபோக உன் உடலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும். உனது வயது, உயரம், முகம் என அனைத்தும் மாறும். நீ உன் சக்திகளை பயன்படுத்தாத வரை உன்னை யாராலும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இது தற்காலிகம்தான். உனக்கு எதுவும் ஆகாது. மீண்டும் பழையபடி உன்னை மாற்றுவதற்கான மருந்தும் என்னிடம் இருக்கிறது என்றார். வத்சலாவின் திட்டம்தான் என்ன? அவள் ஏன் அபிமன்யுவை தன் இடத்திற்கு கூட்டி செல்ல துடிக்கிறாள்? இந்த கேள்விகளுக்கான விடைகள் மர்மமும் சிலிர்ப்பும் கலந்த கற்பனை கதையான இந்திரஜித் தி டிவைன் வாரியரின் அடுத்தடுத்த எபிசோடுகளில் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. இந்திரஜித் தி டிவைன் வாரியர் உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில் மட்டுமே கேட்டு மகிழுங்கள். இந்திரபுரியில் இருந்து வெளியேற வேண்டும் என்று அபிமன்யுவும் அவனுடன் இருந்தவர்களும் முடிவு செய்தனர். ஆனால் எல்லையை தாண்டும் போது யாராவது அபிமன்யுவை அடையாளம் கண்டால் அவன் பின்தொடரப்பட்டு விடுவான். அது அவனுக்கே பெரிய அபாயமாக மாறும். அதை தவிர்க்க என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த போது
சூரியவர்மன் அபிமன்யுவிடம் ஒரு மாத்திரையை நீட்டினார். வத்சலாவின் வழிகாட்டுதலோடு அபிமன்யு அந்த மாத்திரையை விழுங்கினான். அடுத்த நொடியே அவனது உடலுக்குள் எரிமலை ஒன்று வெடித்தது போல உணர்வு எழுந்தது. அவனது சக்தியும் ஆற்றலும் கட்டுப்பாட்டை இழந்து கொதிக்க ஆரம்பித்தன. அவனது பிந்து சக்கர புள்ளிகள் அனைத்தும் திறந்து சுற்றியிருந்த சக்தியை ஆவேசமாக உள்ளே இழுக்கத் தொடங்கின. அபிமன்யுவின் உடல் வலியால் துடிக்க ஆரம்பித்தது. தசைகள், நரம்புகள், எலும்புகள், இரத்த நாளங்கள் என அவனது உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் சக்தி பாய்ந்து வீங்கத் தொடங்கியது. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த உடல் வெடித்தே சிதறிவிடுமோ என்று தோன்றும் அளவுக்கு வலி அவனை மூழ்கடித்தது. அந்த மருந்தின் சக்தி அவனது உடலின் ஒவ்வொரு மூலையிலும் ஊடுருவியது. அவனது கண்கள் எரிந்தன. வலியால் அவன் கண்களை பிடித்துக்கொண்டு தரையில் விழுந்தான். கை, கால், கண், காது, முகம், மார்பு, பாதம், தலை என அவனது உடலின் ஒவ்வொரு அங்குலம் 1000 ஊசிகளால் குத்தப்பட்டதைப் போன்ற ஒரு உணர்வு அபிமன்யுவுக்கு ஏற்பட்டது. அவனையே அறியாமல் அவனது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவன் முகத்தை பார்க்கும்போது ஒரு மனிதனால் தாங்க முடியாத வலியை அவன் அனுபவிப்பதைப் போல இருந்தது. அதைக் கண்டதும் தாமா அதிர்ச்சியடைந்தார். வத்சலா, அவனுக்கு என்ன கொடுத்தீர்கள்? இது மருந்தா, விஷமா? அவனை கொல்ல பார்க்கிறீர்களா என்று கோபத்தோடு கத்தினார். அபிமன்யுவை நோக்கி பாய்ந்த தாமாவை வத்சலா தடுக்க முயன்றார். அந்த நொடியில் அபிமன்யு வலியால் நடுங்கும் குரலில், நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று கத்தினார். அவன் குரல் வலியால் நடுங்கியது. அவனை அப்படி பார்த்ததும் தாமாவுக்கு மேலும் மேலும் பதட்டமாக இருந்தது. அவர் சூரியவர்மனை பார்த்து, வேட்டையரே, என்ன இது? அவனுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்களாவது சொல்லுங்கள். அவனை பாதுகாப்பேன் என்று நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அவனை என்னால் இழக்க முடியாது என்று கத்தினார். அவர் உதிர்த்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் ஒரு அக்கறையும் கவலையும் இருந்தது. அதை சூரியவர்மனால் புரிந்து கொள்ள முடியாது. அவர் தாமாவின் தோளில் கை வைத்து, நீங்களும் நானும் சந்திக்காத வேதனையா அவன் சந்தித்துக் கொண்டிருக்கிறான், இதை கூட அவனால் தாங்க முடியவில்லை என்றான். தனது சாம்ராஜ்யத்தை அவனால் எப்படி மீட்டெடுக்க முடியும் என்று கேட்டார். தாமா தயக்கத்துடன், இருந்தாலும் அவனுக்குள் என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் என் மனம் பதபதைக்கிறது. அதற்கு சூரியவர்மன், தாமா, நான் அவனுக்கு கொடுத்த மருந்து இளவரசர்களுக்கு மகாராஜாக்கள் கொடுக்கும் நகர்வள சக்தி. பெரிய பெரிய ராஜ்யத்தை ஆளும் அரசர்கள் தங்களுடைய வாரிசுகள் அரச பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் தன் நாட்டு மக்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள், அவர்கள் மனதில் என்ன ஓடுகிறது, அவர்கள் இந்த ராஜ்யத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுவார்கள். அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த மாறுவேட மாத்திரை. இதை உருவாக்கியது வத்சலா. இப்போது அபிமன்யு இருக்கும் நிலைமைக்கு அவனுக்கு இதுதான் சரியாக இருக்கும். இந்த மாத்திரைக்குள் இருக்கும் மருந்து ஒருவர் உடலுக்குள் ஊடுருவிய பிறகு அது உடலின் ஒவ்வொரு அங்கத்தையும் தனித்தனியாக சென்றடையும். சில சமயங்களில் அது அனைத்து அம்சங்களையும் வயதானதாக மாற்றும், சில சமயங்களில் இளமையானதாகவும் மாற்றும். இப்போது அபிமன்யுவின் உடலுக்குள் நுழைந்திருக்கும் மாத்திரை அவனது வயதை ஏற்றிக்கொண்டிருக்கிறது. வயதோடு சேர்த்து அவனது உடலின் ஒவ்வொரு அமைப்பையும் மாற்றிக்கொண்டிருக்கிறது. என்னை நம்புங்கள், இது ஒன்றுதான் அபிமன்யுவுக்கு இருக்கும் தீர்வு. அபிமன்யு மட்டும் இந்த வலியை தாங்கிக் கொண்டு தன் உருவத்தை மாற்றிவிட்டால் பின்னர் அவனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். வலியை தாங்காமல் பரிசை பெற முடியாது என்று நீங்கள்தானே சொல்வீர்கள். இப்போது நீங்களே அதை தடுக்கிறீர்கள் என்று சூரியவர்மன் கேட்டார். சூரியவர்மன் சொன்னதில் கொஞ்சம் கூட தவறில்லை. அதை தாமாவும் புரிந்து கொண்டார். அதனால் அவரால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியவில்லை. அமைதியாக வேடிக்கை மட்டும் பார்த்தார். ஆனால் உள்ளுக்குள் அபிமன்யுவை நினைத்து கவலைப்பட்டார். இதற்கிடையில் வத்சலா தொடர்ந்து அவனுக்கு மூலிகைகளை கொடுத்து கொண்டிருந்தார். சூரியவர்மன் கொடுத்த ஒரு மூலிகையால் உருவ மாற்றம் நடக்காது. அதற்கு பல துணை மூலிகைகள் தேவை. அதை வத்சலா கொடுத்து கொண்டிருந்தார். அந்த மூலிகைகளின் சக்தி பிந்து சக்கர வழியாக அபிமன்யுவின் உடலுக்குள் மெதுவாக பரவியது. ஒரு நொடி உறைய வைக்கும் பனிப்பாறை போல, அடுத்த நொடி உருக வைக்கும் எரிமலை போல அந்த சக்தி அவனை மாற்றி மாற்றி தாக்கியது. அவன் அனுபவிக்கும் வலி அவன் கண்களில் தெரிந்தது. ஆனால் அவன் அவை அனைத்தையும் தாங்கினான். அவன் பலமுறை கத்தினான். ஆனாலும் அவன் விடுவதாயில்லை. அந்த மூலிகைகளின் சக்தி முழுமையாக அவன் உள்ளே சென்றதும் மாற்றங்கள் உருவாகத் தொடங்கின. கொஞ்ச நேரத்தில் அபிமன்யுவின் தலைமுடி நீளமாகி இருப்பதையும்
அவனது தோள் அகன்று இருப்பதையும் தாமா கவனித்தார். அபிமன்யுவின் உயரம் கூட அதிகரித்திருந்தது. அவனது தசைகள் வீங்கி அவனது உடலின் ஒவ்வொரு அம்சமும் மாற்றம் கண்டு இருந்தது. அவனது கண்கள் நீல நிறத்தில் இருந்து பழுப்பு நிறமாக மாறியது. அபிமன்யுவை நன்கு தெரிந்த யாராவது இப்போது வந்து அவனை பார்த்தால் அவனை அபிமன்யு என்றே நம்ப மாட்டார்கள். அவனது உடல் விரிவடைந்ததோடு சேர்த்து அவனது தசைகள் இறுக்கமடைந்து அவன் ஒரு சக்தி வாய்ந்த பருத்த போர் வீரனைப் போல மாறினான். அவனது உடைகள் கிழிய ஆரம்பித்தன. அபிமன்யுவுக்கு கொஞ்சம் சங்கடமாக உணர்ந்தான். அதுவும் பக்கத்தில் வத்சலா இருக்கும்போது இன்னும் சங்கடமாக உணர்ந்தான். ஆனால் இப்போது அவனால் எதுவும் செய்ய முடியாது. அவன் விடாமல் அந்த வலியை தாங்கிக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவனது ஆடைகள் முழுவதுமாக கிழிந்து கீழே விழ ஆரம்பித்தது. அவனது முகம் வெட்கத்தில் சிவந்தது. அவன் தனது கவனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டியிருந்தது. அதனால் அவன் அவமானத்தை புறக்கணித்து விட்டு கண்களை மூடிக்கொண்டான். அபிமன்யு மனதில் என்ன ஓடுகிறது என்பதை வத்சலா புரிந்து கொண்டாள். அதனால் அவள் அங்கிருந்து விலகி சென்றாள். அதைக் கண்டு சூரியவர்மன் சிரித்தார். தாமாவும் சூரியவர்மனும் அருகில் இருந்தபடி அவனுக்குள் ஏற்படும் மாற்றங்களை பொறுமையாக கவனித்தனர். அதை பார்க்கும்போது தாமாவிற்கே பேராசை வந்தது. அவர் சூரியவர்மனை பார்த்து, வேட்டுகிறே, இந்த மருந்து எனக்கும் வேலை செய்யுமா என்று தயங்கி தயங்கி கேட்டார். அதைக் கேட்டு சூரியவர்மன் சிரித்தார். இல்லை தாமா, இந்த மருந்து இளைஞர்களுக்கு மட்டுமே வேலை செய்யும். ஒருவேளை அது வேலை செய்தாலும் வத்சலா அதை யாருக்கும் கொடுக்க மாட்டாள். ஏனென்று தெரியவில்லை. அவள் அபிமன்யுவுக்கு அதிகம் உதவுகிறாள். அவள் இதற்கு முன்பு யாருக்காகவும் தனது திறமைகளை இந்த அளவிற்கு பயன்படுத்தியது இல்லை என்றார். பதிலை கேட்டு தாமாவின் முகத்தில் ஒரு சோகம் இருந்தது. ஏனென்றால் அவரது உடல் அபிமன்யுவைப் போலவே வலிமையாக இருந்த ஒரு காலம் இருந்தது. இப்போது அபிமன்யுவை பார்த்தவுடன் அவருக்கு அது ஞாபகம் வந்தது. அவன் உருமாற்றம் அந்த நாள் முழுவதும் தொடர்ந்தது. அடுத்த நாள் காலை விடிந்தது. அபிமன்யுவின் உடல் வியர்வையால் நனைந்திருந்தது. அவனது ஆடைகள் அனைத்தும் கிழிந்து கீழே விழுந்து அவன் ஆடையில்லாமல் இருந்தான். மாத்திரையிலிருந்து வெளியேறிய தெய்வீக சக்தியும் வியர்வை துளிகளும் அவனது உடலை பிரகாசிக்கச் செய்தன. அவன் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறங்கிய ஒரு தெய்வத்தைப் போல தோற்றமளித்தான். நண்பகல் நெருங்கியதும் அபிமன்யு மெதுவாக கண்களை திறந்து எழுந்தான். தன் உடைகள் கிழிந்து விட்டதை அவன் மறந்து விட்டான். அவன் கண்களை திறந்தபோது தாமாவும் சூரியவர்மனும் அங்கு இருந்தனர். அவன் சுற்றி முற்றி பார்த்து, வேட்டையரே, நீங்கள் இருவரும் இருக்கிறீர்கள். வத்சலாவை காணவில்லை. அவள் எங்கு சென்றாள் என்று ஆர்வத்துடன் கேட்டான். சூரியவர்மன் சிரித்துக்கொண்டே, ஓ, இந்த நிலையில் வத்சலா உன்னை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேலி செய்தா. அதைக் கேட்டதும் தாமாவும் சிரித்தார். தாமா சிரித்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. அதனால் அது அவர் முகத்தில் வித்தியாசமாக தெரிந்தது. அதைக் கேட்ட பிறகுதான் தான் ஆடையில்லாமல் இருக்கிறேன் என்பதையே அபிமன்யு உணர்ந்தான். அவன் அவசரமாக தன் கைகளால் தன் உடலை மூடிக்கொண்டான். அதை பார்த்த இரண்டு பெரியவர்களும் மீண்டும் சிரித்தனர். வெட்கத்தில் தலைகுனிந்த அபிமன்யு, எப்படி இன்று முழுவதும் சிரித்துக் கொண்டேதான் இருக்கப் போகிறீர்களா? இல்லை, எனக்கு உதவும் எண்ணம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டான். அவன் தனது மோதிரத்தை எடுத்து அதில் ஏதாவது ஆடை இருக்கிறதா என்று தேடினான். அப்போது ஒரு வேஷ்டி அவனை நோக்கி பறந்து வந்தது. அவன் வேகமாக அதை பிடித்தான். தூரத்தில் வத்சலா நின்று கொண்டிருந்தாள். நின்று கொண்டிருந்தாள் என்று சொல்வதை விட சிரித்துக் கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் அந்த வேஷ்டியை பிடித்துக்கொண்டு, இது மட்டும்தான் இருக்கிறதா? வேறு எதுவும் இல்லையா? சட்டைக்கு நான் எங்கு செல்வேன்? நாளை ஒரு கூட்டத்திற்கே தலைவியாகப் போகிறாய். ஒரு முழு ஆடை கூடவா உன்னிடம் இல்லை என்று கேட்டான். அதற்கு வத்சலா அவனை பார்த்து, முழு ஆடைதானே, நிறையவே இருக்கிறது. ஆனால் அது என்னுடைய ஆடைகள். பெண்களின் ஆடையை போடுவதில் உனக்கு எந்த தயக்கமும் இல்லை என்றால் சொல், ஒன்றிற்கு 2 கூட தருகிறேன். அதை கேட்ட பிறகு அபிமன்யு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவளை பார்த்து முறைத்துவிட்டு வேகமாக துணியை அணிய துவங்கினான். வத்சலா மீண்டும் அவனை பார்த்து, என் மார்வேட மூலிகையின் முழு சக்தியையும் உள்வாங்கிக் கொண்டாய்ப் போல. இதற்கு முன்பு யாரும் அதை செய்தது இல்லை. 6 சக்கரத்தை மட்டுமே திறந்த உன்னால் அதை எப்படி செய்ய முடிந்தது என்று தெரியவில்லை. ஆனால் கூடிய விரைவில் நீ 7வது சக்கரத்தையும் திறப்பாய். அது மட்டும் நிச்சயம். ஆனால் என்ன, உனக்கு நன்றிதான் துளியும் இருப்பது இல்லை. உனக்கு உருவமும் உடையும் கொடுத்திருக்கிறேன். சொல்லப்போனால் நான் உனக்கு இன்னொரு கடவுள். ஆனால் உன்னிடம் அதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்றாள். அவள் முகத்தில் பெருமையும்
அபிமன்யுவின் முகத்தில் அவமானமும் தெரிந்தது. தனது தவறை உணர்ந்த அபிமன்யு வத்சலாவை பார்த்து நன்றியோடு மன்னிப்பையும் கேட்டார். மூலிகைகள் ஒருவரின் சக்தியை உயர்த்தும் என்று அவனுக்கு தெரியாது. அபிமன்யுவை பொறுத்தவரை வேதங்களும் நுட்பங்களும் மட்டுமே ஒருவருடைய சக்தியை உயர்த்தும். அவன் அப்படி நினைக்க காரணம், அவனுக்கு மூலிகை கலைகள் பற்றிய அறிவு துளிக்கூட இல்லை. அவன் உடையை மாற்றிவிட்டு சட்டையில்லாமல் வந்து நின்றான். பின்னர் சூரியவர்மனையும் வத்சலாவையும் பார்த்து மீண்டும் நன்றி கூறினான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். பின்னர் சூரியவர்மன் தாமாவை பார்த்து, தாமா, அபிமன்யுவின் பிரச்சனை முடிந்துவிட்டது. நீங்கள் எப்படி பயணிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார். அனைவரும் தாமாவின் பதிலுக்காக காத்திருந்தனர். ஏனெனில் தாமா அபிமன்யுவுடன் இருந்தால் அது அபிமன்யுவின் அடையாளத்தை அனைவருக்கும் வெளிப்படுத்த வாய்ப்பிருக்கிறது. தாமா சிரித்துக்கொண்டே, பஞ்சபூத வீரனுக்கு நிகரான சக்தி என்னிடம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கஜதீரனுக்கு நிகரான சக்தி எனக்கு இருக்கிறது. அதோடு என்னோடு பகிராவும் இருக்கிறான். அதனால் ஆபத்து என்று காரணம் காட்டி யாரும் நெருங்காத சந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் ஆழிமலை காடு வழியாக நான் பயணிக்கப் போகிறேன். அந்த காடுகளுக்கு அருகில் தங்கி பயிற்சி செய்வேன். அங்கிருந்து என் சக்திகள் மூலம் அபிமன்யுவை அடிக்கடி வேவு பார்ப்பேன். தேவைப்பட்டால் மட்டுமே வெளியே தோன்றுவேன் என்று கூறினார். பின்னர் வத்சலா தனது மந்திர வளையத்தில் இருந்து ஒரு வரைபடத்தை எடுத்து தாமாவிடம் கொடுத்தார். இதை வைத்துக் கொள்ளுங்கள், இது உங்களுக்கு உதவும். அதோடு இந்த வரைபடம் சாதாரண மனிதர்களால் ஒருபோதும் செல்ல முடியாத ஆழிமலை காட்டின் தனி சிறப்பு வாய்ந்த இடங்களை எல்லாம் காட்டும். நீங்கள் அங்கு உலாவலாம். நாங்கள் பாலைவன பாதை வழியாக பயணிப்போம். வழியில் எங்களுக்கு கிடைக்கும் அரிய மூலிகைகளால் அபிமன்யுவை மேலும் வலுப்படுத்த முயற்சிக்கிறேன் என்று கூறினார். அதை கேட்ட தாமா சரி என்று தலையசைத்து தனது பகிராவை அழைத்தார். பகிரா வந்தவுடன் அதன் முதுகில் ஏறினார். இருவரும் வானை நோக்கி பறந்தனர். சிறிது நேரத்தில் அவர்கள் அனைவர் பார்வையில் இருந்தும் மறைந்தனர். புறப்படுவதற்கு முன் சூரியவர்மன் அபிமன்யுவுக்கு ஒரு சிறிய கருப்பு நிற சூரணத்தை, பாதை வழியாக பயணிப்போம். வழியில் எங்களுக்கு கிடைக்கும் அரிய மூலிகைகளால் அபிமன்யுவை மேலும் வலுப்படுத்த முயற்சிக்கிறேன் என்று கூறினார். அதை கேட்ட தாமா சரி என்று தலையசைத்து தனது பகிராவை அழைத்தார். பகிரா வந்தவுடன் அதன் முதுகில் ஏறினார். இருவரும் வானை நோக்கி பறந்தனர். சிறிது நேரத்தில் அவர்கள் அனைவர் பார்வையில் இருந்தும் மறைந்தனர். புறப்படுவதற்கு முன் சூரியவர்மன் அபிமன்யுவுக்கு ஒரு சிறிய கருப்பு நிற சூரணத்தை கொடுத்தார். அதை பார்த்த அபிமன்யு ஆச்சரியத்துடன், இது என்ன மருந்து? ஏற்கனவே கொடுத்தது போதாதா என்று கேட்டான். அதற்கு வத்சலா, இந்த மாத்திரை உன் சக்தியோடு கலந்து அதை வெளியே தெரியாமல் மறைக்கும். நீயாக உன் திறமைகளை பயன்படுத்தும் வரை யாராலும் உன்னை போர்க்களை பயின்ற கஜவீரன் என்பதை அடையாளம் காண முடியாது என்றார். அபிமன்யு, வத்சலா மற்றும் சூரியவர்மன் மூவரும் மேற்கு எல்லையை நோக்கி புறப்பட்டனர். ஆனால் இருட்டில் ஒருவர் ஒளிந்து கொண்டு தங்களை பார்த்து கொண்டிருப்பதை அவர்கள் அறியவில்லை. அவர்களை பார்த்து கொண்டிருந்தது யார்? ஒரு போர் வீரனா அல்லது தாக்குதலை திட்டமிடும் மந்திர மிருகமா? அடுத்தடுத்து மருந்துகளை கொடுத்து அபிமன்யுவை தன் கட்டுப்பாட்டில் எடுக்க பார்க்கிறாளா வத்சலா? இந்த கேள்விகளுக்கான விடைகளை கண்டுபிடிக்க சிலிர்ப்பூட்டும் கற்பனை கதையான இந்திரஜித் தி டிவைன் வாரியரை தொடர்ந்து பாக்கெட் எஃப்எம்மில் கேளுங்கள். வத்சலாவின் சிறப்பு மூலிகையின் தாக்கத்தால் அபிமன்யு தனது பழைய உருவத்தில் இருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒருவனாக மாறியிருந்தான். அவனது வயது மாறியது, உயரம் மாறியது, உடல் எடை கூட மாறியது. இப்போது அவன் முன்பு இருந்த இளமையான சிறுவன் இல்லை, ஒரு கடினமான அனுபவம் பெற்ற ஆண்மகனாக தோன்றினான். அபிமன்யு, வத்சலா மற்றும் சூரியவர்மன் மூவரும் மேற்கு எல்லையை நோக்கி பயணத்தை தொடங்கினர். அவர்களது பாதை ஒரு பரந்த பாலைவனத்தின் வழியாக சென்றது. எங்கு பார்த்தாலும் மணல் மட்டுமே இருந்தது. அந்த மணலில் நடந்து கொண்டிருக்கும் போது அபிமன்யு தன்னை அறியாமல் தன் பாட்டியின் நினைவுகளில் மூழ்கி போனான். பாட்டி குறித்து கவலை அவன் நெஞ்சை இறுக்கி பிடித்தது. மாவீரர் போட்டி முடிந்த பிறகு அதில் கிடைத்த பரிசை மகிழ்ச்சியுடன் பாட்டியிடம் காட்ட வேண்டும் என்று அவன் கனவு கண்டிருந்தான். ஆனால் நான் வென்றுவிட்டேன் என்று சொல்லும் வாய்ப்பு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. பாட்டியோடு இருந்த நினைவுகளை ஒவ்வொன்றாக அசை போட்டபடியே அபிமன்யு மணல் பாதையில் மௌனமாக நடந்து வந்தான். நீ உன் தந்தை போலவே இருக்கிறாய். அவனும் உன்னைப் போல ஒரு பிடிவாதக்காரன்தான். நினைத்ததை அடையாமல் அவன் தூங்க மாட்டான். அதே நேரத்தில் உன்னைப் போல அவனும்
சாப்பாட்டு ராமன் தான் என்று தீபவதி சிரிப்பது அவன் கண்களில் தோன்றியது. அதே நேரத்தில் அவன் கழுத்தில் அடித்த அறையும் அவன் ஞாபகத்திற்கு வந்தது. அவன் கழுத்தை ஒருமுறை தொட்டு பார்த்து கொண்டா. அவன் முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது. அபிமன்யு, நீயும் உன் தந்தை போல ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரனாக மாற வேண்டும். அவருடைய பாதையை நீ பின்பற்ற வேண்டும். நம் ரகுநந்த குலத்தின் மரியாதை மற்றும் உன் தந்தையின் புகழை நீ மீட்டெடுக்க வேண்டும். கஷ்டங்களுக்கு ஒருபோதும் பயப்படாதே. நீ படும் கஷ்டமெல்லாம் ஒரு நாள் உன்னை சுமக்கும் அரியாசனமாக மாறும் என்று அவன் பாட்டி கூறிய வார்த்தைகள் அவனது காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தன. அப்போது அவனையே அறியாமல் அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. வத்சலா அவனை திரும்பி பார்த்தான். உடனே அவன் வேகமாக அந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டான். அபிமன்யு தனக்குள் சபதம் செய்து கொண்டா. நான் அபிமன்யு ரகுநந்த பேரரசின் ஒரே வாரிசு. என் பெயரைக் கேட்டு மக்கள் நடுங்கும் அளவுக்கு நான் என் சக்தியை உயர்த்துவேன். என் குடும்பத்தை துயரத்தில் ஆழ்த்திய அனைவரும் அழிக்கப்படுவார்கள். நான் ஒவ்வொருவராக பழி வாங்குவேன். அந்த சபதம் அவனது மனதில் தீ போல எரிந்தது. அதே நேரத்தில் சூரியவர்மனின் குரல் அவனை நிஜ உலகத்துக்கு திரும்ப கொண்டு வந்தது. சூரியன் மறையத் தொடங்கியிருந்தது. மாலை நெருங்கிக் கொண்டிருந்தது. வத்சலாவும் சூரியவர்மனும் அவனோடு நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அபிமன்யு வத்சலாவை பார்த்து, வத்சலா, இன்னும் எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும்? நாம் ஏன் வேட்டையரின் வேதாள மிருகத்தில் சவாரி செய்யக்கூடாது? இதற்கு மேல் என்னால் முடியாது. நான் சோர்வாக இருக்கிறேன் என்று புலம்பினான். அவன் முழுவதுமாக சோர்வடைந்து போயிருந்தான். அபிமன்யுவின் அந்த நிலையை பார்த்த வத்சலா சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்தார். அப்போது சூரியவர்மனின் முகம் திடீரென்று தீவிரமாக மாறியது. உங்களுக்கு ஏதாவது கேட்டதா என்று கேட்டார். வத்சலாவும் அபிமன்யுவும் ஒன்றும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். எங்கே என்று அபிமன்யு பேச முயன்றவுடன் என்று அவர்கள் இருவரையும் அவர் அமைதியாக இருக்க சொன்னார். உடனே வத்சலாவும் அபிமன்யுவும் அமைதியாக அவரை பார்த்தனர். சூரியவர்மன் மெதுவாக குனிந்து தரையை பார்த்தார். அப்போது நிலம் மூச்சு விடுவது போல மேலே எழுந்து மீண்டும் இறங்கியது. அந்த காட்சியை பார்த்ததும் சூரியவர்மனின் குரல் இன்னும் கடுமையானது. பின்னால் பொங்கல் இப்போதே. அவர் சொன்னவுடன் மூவரும் வேகமாக பின்னால் நகர்ந்தனர். இதயம் துடிக்க, பதட்டம் முகத்தில் தெறிக்க சுற்றி முற்றி பார்த்தனர். ஒவ்வொரு நிழலும் ஒவ்வொரு அசைவும் அவர்களுக்கு ஆபத்தாக தோன்றியது. அப்போது திடீரென்று நிலத்தை பிளந்து கொண்டு ஒரு கொடூரமான மிருகம் வெளியே பாய்ந்தது. அது தன் கோரமான வாயை விரித்து அதன் குரல் காற்றையே பிளந்தது. அது ஆயிரக்கணக்கான கோரைப்பற்களையும் 6 கைகளையும் கொண்ட பயங்கரமான மிருகமாக இருந்தது. அதன் உடல் முழுக்க சேரும் மணலுமாக இருந்தது. அதன் தலை, கை, கால் என அனைத்துமே சேரால் ஆனதாக இருந்தது. அதன் உடலில் இருந்து மணல் கொட்டிக்கொண்டே இருந்தது. சேரும் சகதியும் ஒரு மிருக ரூபத்தை எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அந்த மிருகம். அதை பார்த்து அபிமன்யு அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். அவன் தடுமாறியபடி திரும்பி, என்ன இது எப்படி இங்கே வந்தது? இதன் சக்தியை ஏன் என்னால் உணர முடியவில்லை? இதன் பலம் கஜசூரனுக்கு நிகரான ஒன்றா என்று பயத்துடன் கேட்டான். அபிமன்யு என்னதான் துணிச்சலானவனாக இருந்தாலும் திடீரென்று தோன்றிய இந்த விசித்திர ராட்சதனை கண்டவுடன் அவனுக்குள் இருந்து அளவு கடந்த பயம் எட்டி பார்த்தது. வத்சலா சூரியவர்மனை பார்த்து, வேட்டையரே, இந்த மிருகம் விசித்திரமானது. ஐம்பூதத்தில் ஒரு சக்தியான நிலத்தின் சக்தியை கொண்ட மிருகம் இது. சதுப்பு நிலம், பல மைல்களுக்கு மணலை மட்டுமே கொண்ட ஒரு இடம். அதனால் இந்த மணலின் சக்தி எல்லாம் ஒன்று கூடி நிலத்தின் சக்தியை கொண்ட ஒரு மிருகத்தை உருவாக்கியிருக்கிறது. ஆனால் இந்த பாலைவனம் சதுப்பு நிலம் போல ஈரப்பதம் கொண்ட நிலம் அல்ல. இது அதிக வெப்பமான இடம். இந்த இடத்தில் இது என்ன செய்கிறது? பாலைவன பகுதி நெருப்பின் சக்தியால் ஆளப்படுகிறது. இங்கு நிலத்தின் சக்தி கொண்ட மிருகத்திற்கு என்ன வேலை என்று பதட்டத்தோடு கேட்டார். சூரியவர்மனின் முகத்தில் ஒரு நொடி பயம் எட்டி பார்த்தது. ஆனால் அடுத்த கணமே அவர் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டு, இந்த உயிரினம் எனக்கு நிகரான வலிமை கொண்டது, அதே நேரத்தில் மிக ஆபத்தானதும் கூட. நீங்கள் இருவரும் உடனே விலகி இருங்கள் என்று எச்சரித்தார். அவர் அந்த வார்த்தைகளை முடிப்பதற்குள் அந்த பயங்கரமான மிருகத்திலிருந்து ஒரு குரல் எழுந்தது. காற்றையே பிளக்கும் அளவுக்கு பயமுறுத்தும் குரலாக ஒலித்தது. முட்டாள் மனிதனே, நீ என்னைப் போல வலிமையானவனா? என் அளவுக்கு வலிமை கொண்டவன் இந்த பாலைவனத்திலேயே இல்லை. இது என் கோட்டை. என் கோட்டைக்குள் நுழைய உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும்?
அது சில நொடி மூவரையும் துளைத்து பார்த்தது. மீண்டும், சொல்லுங்கள், இந்த களியரக்கன் பிரதேசத்திற்குள் எதற்காக வந்தீர்கள்? மூலிகைகளை திருடவா? உங்களை போன்றவர்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். இயற்கை விட்டுச் சென்ற அரிய மூலிகைகளை திருடி விற்பவர்கள் தானே நீங்கள் என்று அதன் குரல் மீண்டும் பாலைவனத்தை முழங்க வைத்தது. பாறையைப் போன்ற கோரை பற்களை கொண்ட அந்த மிருகம் அபிமன்யுவை நோக்கி பாய்ந்தது. அதன் உருவத்தை பார்க்கும்போது அதனால் வேகமாக செயல்பட முடியாது என்று தோன்றியது. ஆனால் அதை பொய்யாக்கும் வகையில் அதன் வேகம் புலி பாய்ச்சலாக இருந்தது. அது முன்னோக்கி பாய்ந்த அந்த கணத்தில் மணலும் புழுதியும் புயலைப் போல அதனை சுற்றி கிளம்பியது. அந்த மிருகம் அவர்களை நோக்கி வருவதற்கு முன்பு அந்த தூசியும் புழுதியும் அவர்களை தாக்கியது. அதில் வத்சலாவும் அபிமன்யுவும் தடுமாறினர். சூரியவர்மனுக்கு கூட அந்த அழுத்தத்தை முழுமையாக தடுக்க முடியவில்லை. நீங்கள் இருவரும் உடனே கண்களை மூடுங்கள், அந்த தாக்குதலை நேருக்கு நேராக சந்திக்காதீர்கள் என்று கத்தினார். ஏனென்றால் அந்த மிருகத்தின் முதல் தாக்குதல் நேராக அபிமன்யுவையும் வத்சலாவையும் தான் நோக்கி வந்தது. அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று சூரியவர்மன் முன்னால் வந்து நின்றார். ஆனால் அந்த புழுதி புயலுக்குள் அவர் குதித்தால் அது மூவரையும் ஒரே நொடியில் அழித்துவிடும் என்பதை அவர் அறிந்திருந்தார். 5வது சக்கரத்தை எழுப்பியிருந்தாலும் வத்சலாவுக்கு அதிக போர் அனுபவம் இல்லை. அதனால் அவள் பயத்தில் உறைந்தாள். மரணத்தை எதிர்பார்த்து அவள் கண்களை மூடிக்கொண்டாள். அவள் முகம் வெளிரி போனது. அந்த நேரத்தில் ஒரு கை பாய்ந்து வந்து வத்சலாவை பிடித்தது. அது அவளை வேகமாக வெளியே இழுத்து அந்த புழுதி புயலில் இருந்து மீட்டது. தன் கையை அபிமன்யுதான் பிடித்து இழுத்தான் என்று நினைத்து அவள் வெட்கப்பட்டாள். கண்களை மூடியபடி, நன்றி அபிமன்யு என்று புன்னகையோடு கூறினாள். அப்போது இன்னொரு குரல் ஆத்திரத்தோடு ஒலித்தது. எவ்வளவு நேரம் அவளையே பிடித்திருப்பாய்? வேகமாய் வந்து எனக்கு உதவு. நான் இறந்தால் நீயும் இறப்பாய் என்பதை மறந்து விடாதே என்று அபிமன்யு கத்தினார். அதற்கு மேல் சூரியவர்மனின் குரலும் வானத்தை கிழித்தது. அபிமன்யு, நான் ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடுக்க தயாராகிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் தாக்குப்பிடி. நீ அதில் இருந்து வெளியேறினால் அந்த களியரக்கன் மீண்டும் மண்ணுக்குள் போய்விடுவான். பின்னர் நாம் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வோம் என்று கத்தினார். அந்த நொடிதான் வத்சலாவுக்கு உண்மை புரிந்தது. தன் கையை அபிமன்யு பிடிக்கவில்லை, ஒரு பாம்பு பிடித்திருக்கிறது என்பதையே உணர்ந்தார். அதுவும் அந்த பாம்பின் தலை மனித உருவமாக இருந்தது. அதன் உடல் பச்சை நிறத்தில் பிரகாசித்தது. சுருளி தன் நாக்கை நீட்டி வத்சலாவை தரையில் அமரும்படி மௌனமாக சைகை காட்டினார். அதை பார்த்தவுடன் அவள் அதிர்ந்து போனாள். ஒரு கணம் உயிரே போய் திரும்பி வந்த மாதிரி உணர்ந்தாள். அபிமன்யுவின் தெய்வீக மிருகம் இப்படி ஒரு மாற்றத்தை சந்தித்திருக்கும் என்று அவள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அவள் மனம் குழம்பியது. விரக்தியும் அதிர்ச்சியும் ஒன்றாக கலந்தது. அவள் கோபத்துடனும் விரக்தியுடனும் அபிமன்யுவை பார்த்து, நீயே என்னை காப்பாற்றிருக்க கூடாதா என்று கேட்டாள். அவள் வார்த்தைகள் முடியும் முன்பே அபிமன்யுவின் வலி கலந்த அலறல் அவள் காதில் விழுந்தது. அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். களியரக்கன் அபிமன்யுவை வலிமையாக பிடித்துக்கொண்டு மீண்டும் மண்ணுக்குள் பாய முயன்று கொண்டிருந்தான். அபிமன்யு அதன் பிடியிலிருந்து தப்பிக்க முயன்றான். ஆனால் அந்த மிருகம் அவனை விடுவதாயில்லை. அதை பார்த்த நொடியில் சராயு எந்த தயக்கமும் இல்லாமல் மண்ணிற்குள் பாய்ந்தான். அதை பார்த்த அபிமன்யு பதறி கத்தினான். ஹே, நீ என்ன செய்கிறாய்? அந்த ராட்சதனுக்கு அருகே போகாதே, எனக்கு உதவவா? ஆனால் சராயு கேட்பதாயில்லை. அவன் மணல் ராட்சதனை பிடித்து வெளியே இழுக்க முயன்றான். சராயு அபிமன்யுவை புறக்கணித்துவிட்டு களியரக்கனை தாக்க முயற்சிப்பதைக் கண்ட வத்சலாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவள் சராயுவை பார்த்து, நீ மட்டும் இந்த மாயாஜல மிருகத்தை கொல்ல எங்களுக்கு உதவினாள், அதன் ரத்தின கல்லிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த மருந்தை உருவாக்கி உனக்கும் அபிமன்யுவுக்கும் கொடுப்பேன். அது உங்களை நிலத்துக்கும் அடியில் கூட சுவாசிக்க வைக்கும். உங்கள் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும் என்றாள். சராயுவுக்கு முன்பு மனித காதுகள் இல்லை. அதனால் அவர்கள் கூறுவது அவனுக்கு கேட்காது. ஆனால் இப்போது 100க்கும் மேற்பட்ட நாகசக்கர புள்ளிகளை சராயு திறந்திருந்தான். அதனால் அவனால் மனிதர்களின் குரலை புரிந்து கொள்ள முடிந்தது. வத்சலா கொடுத்த வாக்குறுதியை கேட்டதும் அவன் கண்கள் பிரகாசித்தன. அவன் வாளால் மணலை துளையிட்டு அதற்குள் நுழைந்தான். தப்பி சென்ற மிருகத்தை பாய்ந்து பிடித்தான். களியரக்கனின் வாயில் தன் வாளால் மாறி மாறி அடித்தான் சராயு. அந்த அடி களியரக்கனை தடுமாற செய்தது. அவனால் நிலத்திற்குள் ஊடுருவ முடியவில்லை. சராயு தனது வாளால் அந்த அரக்கனை சுற்றி வளைத்தான். வலுக்கட்டாயமாக அதை வெளியே இழுத்து தரையில் போட்டு அழுத்தினான். ஆனால்
அவன் அந்த மிருகத்தை அதிகமாக காயப்படுத்தவில்லை. அபிமன்யு முழுவதுமாக மணல் புயலில் இருந்து தப்பினான். கோபமடைந்த அந்த மிருகம் சராயுவை திருப்பி தாக்கியது. கஜசூரனுக்கு நிகரான வலிமை கொண்ட கலியரக்கனை ஒரு சிறிய பாம்பு வாட்டி வதைத்தது. அந்த காட்சி அந்த மிருகத்திற்கு அவமானமாக மாறியது. அதன் புத்திசாலித்தனம் அந்த நேரத்தில் வேலை செய்யவில்லை. அதன் கண்கள் வெறுப்பால் சிவந்தது. அடுத்த நொடி அது காதை கிழிக்கும் ஒரு பயங்கரமான அலறலை வெளியிட்டது. அந்த அலறலுடன் அதீத வெப்பம் வெளியேறி சுற்றியிருந்த காட்டை சூடாக மாற்றியது. மணலும் காற்றும் ஒரே நேரத்தில் கொதித்தன. அடுத்த நொடி அந்த மிருகத்தின் உடல் மண்ணுக்கு அடியில் இருந்து எழுந்திருக்க ஆரம்பித்தது. இதுவரை அவர்கள் பார்த்தது அந்த மிருகத்தின் உண்மையான உருவமே இல்லை. அதில் கால்வாசிதான். அதன் முழு உடல் வெளியே எழுந்தபோது அது 50 அடி உயரத்தில் இருக்கும் ராட்சத மண்புழு மிருகம் போல இருந்தது. அது முழு பாலைவனமே குலுங்கும் அளவுக்கு ஒரு பயங்கர கர்ஜனையை வெளியிட்டது. 50 அடி உயரத்தில் நின்ற அந்த பயங்கரமான மிருகத்தை பார்த்த அபிமன்யுவின் கண்கள் விரிந்தன. வெட்டுகிறே, சீக்கிரம் ஏதாவது செய்யுங்கள் என்று அவன் கத்தினான். அதே நொடியில் சூரியவர்மன் தன் முழு சக்தியையும் ஒன்று சேர்த்தார். அவர் ஒரு சக்தி வாய்ந்த முத்திரையை உருவாக்க ஆரம்பித்தார். அந்த முத்திரை காற்றின் சக்தியை கொண்டது. அதை உணர்ந்த கலியரக்கன் தனது ராட்சத வாளை வானை நோக்கி உயர்த்தி பின்னர் அதீத வேகத்தில் அதை தரையை நோக்கி இறங்கியது. இறங்கும்போது மணல் முள்ளாக மாறட்டும் என்று கர்ஜித்தது. அதன் ராட்சத வாள் தரையை தொட்ட நொடி மணல் வெடித்து பறந்தது. பறந்த ஒவ்வொரு மணல் துகள்களும் ஆயிரக்கணக்கான மணல் கத்திகளாக மாறின. அந்த மணல் கத்தி வானத்தில் மிதக்கும் சூரியவர்மனை நோக்கி பறந்தது. சூரியவர்மன் தனது சக்தியை கட்டவிழ்க்க அவரை சுற்றி சூறாவளி காற்று அடித்தது. அது தரையில் இருந்த மணல்களை எழுப்பி ஒரு மணல் புயலை உருவாக்கியது. அந்த பகுதி தூசியால் நிரம்பியது. போர்க்களம் பறக்கும் மணலாலும் அதை நோக்கி வரும் மணல் கத்தியாலும் ஆக்கிரமிக்கப்பட்டது. இந்த பாலைவனம் அபிமன்யுவின் புதிய பயணத்தின் தொடக்கமா? அபிமன்யு, வத்சலா மற்றும் சூரியவர்மன் ஆகியோர் பாலைவன பாதையில் சந்திரபுரியை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அபிமன்யுவின் பாதுகாப்பை மனதில் வைத்து தாமா ஆழிமலை காட்டை நோக்கி செல்ல தயாரானார். அதே நேரத்தில் பாலைவன பாதையில் சென்று கொண்டிருந்த அபிமன்யு பாதையில் கலியரக்கன் எனும் மணல் ராட்சதன் ஒருவன் குறுக்கிட்டான். அவனுக்கும் அபிமன்யு கூட்டத்திற்கும் இடையேயான போர் துவங்கியது. சூரியவர்மன் ஒரு வலுவான தாக்குதலை தொடுத்தார். அது நேராக கலியரக்கன் மீது கடுமையாக மோதியது. கலியரக்கனின் சக்தியும் சூரியவர்மனின் சக்தியும் ஒன்றாக மோத ஆற்றல் அலைகள் எங்கும் தெரித்தன. கலியரக்கன் மற்றும் சூரியவர்மன் என இருவரது தாக்குதலும் சமமான வலிமை கொண்டதாக இருந்தது. கலியரக்கனின் சக்தி எந்த வகையில் சூரியவர்மனின் சக்தியை விட குறைந்தது அல்ல என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். அவர்கள் இருவரின் சக்தியில் நிலமல்ல, வானமே அதிர்ந்தது. அந்த அதிர்ச்சி அலைகள் 8 திக்கும் பரவியது. அந்த தாக்குதலில் அபிமன்யுவும் பின்னோக்கி பறந்தான். தன் உடலை மீண்டும் நிலைப்படுத்த அவனுக்கு சில நிமிடங்கள் எடுத்தது. அவன் திரும்பி வத்சலாவை பார்த்தான். அவள் பதட்டத்திலும் பயத்திலும் துடித்துக் கொண்டிருந்தாள். அவள் இதுவரை சண்டையில் நேரடியாக பங்கேற்கவில்லை என்றாலும் பல போர்களில் இருந்திருக்கிறாள். அதை நேராக பார்த்திருக்கிறாள். அதனால் போர்களைப் பற்றியும் அதன் விளைவுகளைப் பற்றியும் அதில் தப்பி பிழைத்தவர்கள் உயிர் வாழ்வதற்கு கிடைக்கும் வாய்ப்புகள் பற்றியும் அவள் நன்கு அறிவாள். இந்த போரில் மட்டும் சூரியவர்மன் தோற்றால் அவரால் உயிர் வாழவே முடியாது என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். சூரியவர்மன் ஒரு சக்தி வாய்ந்த கஜசூரர். ஆனால் அவரது சக்திகள் இன்னும் முழுமையாக திறக்கப்படவில்லை. சமீபத்தில் அவர் பல சண்டைகளில் ஈடுபட்டு இருந்தார். அதனால் அவர் படுமோசமாக காயமடைந்திருந்தார். அதனால் அவரால் இந்த கலியரக்கனை அடக்க முடியாமல் போய்விடுமோ என்ற பயம் அவளுக்கு வந்தது. வத்சலாவின் கவனம் அபிமன்யுவின் பக்கம் திரும்பியது. அவனது கைகள் மிக வேகமாக அசைந்து கொண்டிருந்தது. அவனது வாய் மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தது. அவள் கண்கள் விரிந்தன. அவள் அவனை நோக்கி வேகமாக ஓடினாள். அவள் முகம் வியர்த்து கொட்டியது. அவள் முகத்தில் பீதியும் குரலில் கவலையும் இருந்தது. அபிமன்யு, இதை செய்யாதே. நீ மீண்டும் இப்போது ஏதாவது சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடுத்தால் உன் உடல் மீண்டும் கடுமையான காயத்தை சந்திக்கும். கடந்த முறையே உன் உள்காயங்களை குணப்படுத்த நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பது உனக்கு தெரிந்து இருக்கும். அதை தெரிந்தும் நீ இப்படி செய்வது சரியல்ல. தயவு செய்து உன் முட்டாள்தனத்தை நிறுத்து என்று கத்தினாள்.
ஆனால் வத்சலாவின் வேண்டுகோளுக்கு அபிமன்யு செவிசாய்க்கவில்லை. அவன் பிடிவாதக்காரன். ஒருமுறை முடிவு செய்துவிட்டால் அவனை யாராலும் பின்னுக்கு இழுக்க முடியாது. அதே நேரத்தில் அவன் அவசரக்காரன் அல்ல. அவன் இப்போது இந்த தாக்குதலை தொடுக்க ஒரு காரணம் இருந்தது. அவர்கள் இப்போது தாக்குதலை தொடுக்கவில்லை என்றால் அதை மீண்டும் தொடுக்க அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும் என்பதை அவன் நன்கு அறிவான். அதனால் கண்களை மூடி ஆத்மாக்கள் இணையட்டும் என்று கத்தினான். உடனே அபிமன்யு உடலில் இருந்தும் சராயுவின் உடலில் இருந்தும் ஆற்றல் அலை வெளியேறியது. அது ஒன்றாக இணைந்தது. இருவரும் இணைந்த பிறகு அபிமன்யுவின் சக்திகள் ஒரு கஜசூரனுக்கு இணையானதாக மாறியது. அவன் கண்களை மூடி அனைத்து சக்தியையும் திரட்டினான். அவன் கண்களை திறந்த நொடியில் அவனது உடல் நெருப்பாய் கொதித்துக் கொண்டிருந்தது. அவன் மீண்டும் முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினான். இந்த முறை அவன் தொடுத்த தாக்குதல் முத்திரை பிரம்மசக்கர நுட்பத்தில் இருந்த முத்திரைகள். அவன் கண்களில் மின்னல் மின்னியது. வானத்தில் கருமேகங்கள் கூடின. அவை இடி முழக்கங்களை கட்டவிழ்த்தன. ஆனால் அபிமன்யுவின் உடல் இந்த அளவிலான தாக்குதலுக்கு இன்னும் தயாராகவில்லை. அவனது வலிமை உயர்ந்திருந்தாலும் சராயுவுடன் இணைந்த பிறகு அவன் கஜசுரனுக்கு நிகரான சக்தியை பெற்றிருந்தாலும் அவனது உடல் இன்னும் 6 சக்கரங்களை திறந்த ஒரு சாதாரண மனித உடல்தான். ஆனால் அதையெல்லாம் நினைத்து பார்க்காமல் அவன் சுற்றியிருக்கும் காற்றில் இருந்து அனைத்து சக்தியையும் திரட்டினான். அவனது உடலை நோக்கி சக்திகள் வெள்ளம் போல பெருகி ஓடின. அவன் கைகளில் ஒரு ஒளிரும் பிரகாசமான ஒளிப்பந்து உருவானது. அது நிலவைப் போல கண்களை கூச வைக்கும் பிரகாசமான ஒளியை கொடுத்தது. இரவின் ஆழ்ந்த அமைதியில் ஒரு கடவுள் பூமிக்கு இறங்கியதைப் போல அவன் அந்த ஒளி வெளிச்சத்தின் மையத்தில் நின்றான். கலியரக்கனை எதிர்கொள்ள அபிமன்யு தனது சொந்த உடலை பணயமாக வைத்தான். வத்சலா அவனை தடுக்க முயற்சித்த போதிலும் அவன் தொடர்ந்து சக்திகளை திரட்டிக் கொண்டே இருந்தான். அவளது பதற்றம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அவனது நிலைமை மோசமாகிக் கொண்டே இருந்தது. அவனது முகம் வெளிரி போனது. அவனது காயங்களில் இருந்து இரத்தம் கசிந்தது. அவனது பிந்து சக்கர புள்ளிகள் வலியால் துடித்தன. அவன் அந்த வேதனையை தாங்கிக் கொண்டு முழு மூச்சுடன் போராடினான். அப்போது அவன் கையில் இருந்த ஒளிப்பந்து வட்ட வடிவ சக்கரமாக மாறியது. அந்த சக்கரம் 8 சக்கரங்களாக பிரிந்தது. அந்த 8 சக்கரங்களும் பார்க்க மிக சிறியதாக இருந்தாலும் அதற்குள் எவ்வளவு சக்தி ஒளிந்திருக்கிறது என்பதை யாராலும் கணிக்க முடியாது. போர்க்களம் இப்போது ஒரு இளம் வீரனுக்கும் வலிமையான மிருகத்திற்கும் இடையிலான மோதலாக மாறியது. அந்த 8 சக்கரங்களில் இருந்து தொடர்ந்து தாக்குதல் வெடித்துக் கொண்டே இருந்தது. அது பூமிக்கும் வானத்திற்கும் இடையே தோன்றிய கட்டுப்படுத்த முடியாத சக்தியாக மாறியது. இரவின் அழகில் மூடப்பட்டு இருந்த அந்த பாலைவனம் சூரிய ஒளியை கண்டதைப் போல பிரகாசமாக மாறியது. அந்த இரவில் அபிமன்யுவின் சக்தி எரிமலை போல மாறி மாறி வெடித்துக் கொண்டிருந்தது. ஒரு பக்கம் அபிமன்யு மணல் மிருகத்தை எதிர்த்து கடுமையாக போராடிக் கொண்டிருந்தா. மறுபுறம் தாமா ஆழிமலை காட்டின் அருகே வந்து சேர்ந்தா. அதே நேரத்தில் பல மைல் தூரத்தில் உதிரபுரி ராஜ்யத்தின் ஒரு பிரம்மாண்ட அரண்மனையில் ஒரு பெரிய அறைக்குள் அபிமன்யுவின் பாட்டி தீபவதிக்கு சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. வைத்தியர்களும் மூலிகைகளை உருவாக்குபவர்களும் அவளை மீட்டெடுக்க பக்கத்தில் இருந்து அயராமல் முயற்சித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் தீபவதி வெறிகொண்ட வேங்கை போல அவர்கள் கட்டுப்பாட்டை உடைத்து அங்கிருந்து விடுபட கடுமையாக முயன்றாள். ஆனால் அவளால் அது முடியவில்லை. அதே நேரத்தில் பல மைல்கள் சுற்றிலும் ஒரு மனித சத்தமும் இல்லாத அந்த தனிமையான பாலைவனத்தின் மையத்தில் அபிமன்யு ஒரு மூர்க்கமான போரில் மூழ்கியிருந்தான். தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். லைக் செய்யும் ஒரு சிலருக்கு ஹைப் வந்தால் ஹைப் செய்யுங்கள்.